ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 உம்மை ஆராதிக்க கூடினோமா நீயானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும், உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும், உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம்
நம் தேவன் வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே மகிமை மகிமையே என் மனம் பாடுதே மகிமை மகிமையே என் மனம் பாடுதே மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே ஆராதிக்க கூடினோம் பறித்து பாடிடுவோம் ஆராதிக்க கூடினோம் பறித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் செய்யும் பலமே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார் செய்யும் பலமே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார் ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே ஜீவன் பலனும் நம் ஆசீர்வாதமே நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குவே நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குவே ஆராதிக்க கூடினோம் பறித்து கொண்டிடுவோம் ஆராதிக்க கூடினோம் பறித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் ராஜன் என்ற உயர்ந்து நிற்கிறார் கர்த்தர் சமூகம் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் ராஜன் என்ற உயர்ந்து நிற்கிறார் அல்லேலூயா என் ஆவி பாடுவே அல்லேலூயா என் ஆவி பாடுவே ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே ஆராதனை அவள் என்னை கவர்ந்து கொண்டதே ஆராதிக்க கூடினோம் பறித்து பாடினோம் ஆராதிக்க கூடினோம் பறித்து பாடினோம் வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் தெய்வ சாயல் சபையில் தோன்றுதே தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார் தேவ சாயல் சபையில் தோன்றுதே தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார் தேவ சேவையே என் மந்திர சேவை தேவ சேவையே நம் கம்பீர சேவை தேவாவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன் தேவாவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன் ஆராதிக்க கூடினோம் பறித்து பாடிடுவோம் ஆராதிக்க கூடினோம் பறித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் 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 ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், கண்டவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆமே, கண்டவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், காணிக்கையோடு ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், காணிக்கையோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், குடும்பத்தோடுமை ஆராதிப்பேன், குதூகலத்தோடுமை ஆராதிப்பேன், குடும்பத்தோடுமை ஆராதிப்பேன், குதூகலத்தோடுமை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், பரிகாரியே உம்மை ஆராதிப்பேன், நீர் என்னை தொட்டதால் ஆராதிப்பேன். பரிகாரியே உம்மை ஆராதிப்பேன், நீர் என்னை தொட்டதால் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை 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 ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். எல்லாரும் ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே.
தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து உலாவுகிறோம். எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமானவர். நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவங்க ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். கடந்த நிமிடம் வரையில், கடந்த மாதம் வரையில் அப்பா நீர் எங்களை தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர், பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், வழிநடத்தினீர், அனுகூலராயிருந்தீர், பாதுகாத்து ஆபத்திலே கரம் பிடித்து நடத்தினீரே, பலவீனத்திலே பலப்படுத்தினீரே, வியாதி நேரத்திலே பரிகாரியாயிருந்தீர். கொடான கொடி ஸ்தோத்திரங்கள்
எல்லாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடே அவரை துதியுங்கள். இந்த 6வது மாதத்தின் இந்த கடைசி நிமிஷம் வரையில், இந்த கடைசி நாள் வரையிலும் அவருடைய கரம் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்தினார். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் நமக்கு கொடுத்து ஆவியின் அனுகிரகத்தினாலே நம்மளை பலப்படுத்தி ஆவிக்குரிய ஆகாரத்தை நமக்கு கொடுத்து மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்தவரை கரங்களை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஓ மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். புதிதான 7வது மாதத்தையும் கூட, ஜூலை மாதத்தையும் கூட அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் நன்றி நிறைந்த இருதயத்தோட நாம் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 7வது மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் விசேஷித்த நாளாக அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடினாலே கரங்களை உயர்த்தி நாம் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காய் வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆத்மாக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதலாவது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 3வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 4வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 5வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 6வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 8வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 9வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 10வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 11வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 12வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 13வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 14வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 15வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 16வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 17வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 18வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 19வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 20வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 21வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 22வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 23வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 24வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 25வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 26வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 27வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 28வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 29வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 30வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜூலை மாதத்தின் கடைசி நாளாகி 31வது நாளும் அவர் நமக்காய் வைத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆத்மாக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நம்மை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 6 மாதமும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல நீர் காத்து வழிநடத்தி வந்த உமது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் தொடர்ந்து நீர் வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க நீரும் எங்களை கரத்தை பிடித்து நடத்தும்படியாக உன் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கணம் மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு
மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோடே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே அந்த கிருபையினாலே தான் இந்த 7வது மாதத்தை நாம் காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காய் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா chapter 49 verse 15. எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 49:15. ஏசாயா chapter 49:15. எல்லாரும் வாசிப்போம்னா, நீங்களும் எல்லாரும் வாசியுங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கரங்களோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த 7வது மாதத்திலே நான் உன்னை மறப்பதில்லை என்ற அந்த ஒரு வார்த்தையை நமக்கு முக்கியப்படுத்துது. அதுவும் எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ என்று ஆச்சரியக்குரிய அல்ல, கேள்விக்குரிய இருக்கிறது. அப்படியே மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லோருக்கும் தாய் உண்டு. ஜீவனோடும் இருக்கலாம் அல்லது கடந்து போயும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு தாய்கள் உண்டு. அந்த தாய்கள் ஒருவேளை இருக்கிறவர்களாக இருந்தாலும் கடந்து போனவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளை குறித்து எப்பொழுதுமே அவர்கள் மறவாமல் இருந்திருப்பார்களா என்று நமக்கு தெரியாது. மறந்திருப்பார்களா என்றும் தெரியாது, மறக்காமல் இருந்திருப்பார்களா என்றும் நமக்கு தெரியாது. அது நாம் கூட நம்முடைய தாயை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறோமா அல்லது மறந்து விடுகிறோமா என்று நமக்கும் தெரியாது. இங்கே கர்த்தர் சொல்லக்கூடியது மறப்பாலோ அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறித்தான். மறக்க முடியுமா தன்னுடைய பிள்ளையை? எத்தனை வயதானாலும் ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க முடியுமா என்றால் வேதத்திலே ஆராய்ந்து பார்த்தால் அப்படி எந்த தாயும் தன் பிள்ளைகளை மறந்தால் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் 2 ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்று ஒரே வீட்டிலே இருந்தார்கள். 2 பேருக்குமே ஆண் பிள்ளைகள் பிறந்தது. ஆனால் ஒரு பிள்ளை இறந்து விட்டது, இன்னொரு பிள்ளை உயிரோடு இருந்தது. அந்த பிள்ளை இறந்ததற்கான காரணத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. தாய் தன் பக்கத்திலே இருந்த அந்த பிள்ளையின் மேல் பிறண்டு படுத்ததினாலே இந்த பிள்ளை இறந்து விட்டது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தூக்கத்திலே தன் பிள்ளை பக்கத்தில் இருப்பதை கூட அறியாத அளவுக்கு ஒரு தாய் தூங்குவாளா என்றால் தூங்கி இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. கண் விழித்து பார்க்கிறாள்,
பிள்ளை இறந்து கிடக்கிறது. தாய் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, பிள்ளையை நானே கொன்று விட்டேனே என்று கதறி இருக்க வேண்டும். ஆனால் அந்த தாய் செய்த செயலை பார்க்கும் பொழுது, தன் பக்கத்தில் இன்னொருத்திக்கு குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தையை எடுத்து தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு இறந்த குழந்தையை எடுத்து அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு ஒன்றும் அறியாதவளை போல படுத்து கொண்டிருக்கிறார். விடியும் பொழுது 2 தாயுமே எழுந்திருக்கிறாங்க. தன் பிள்ளையை கொன்றவளும் எழுந்திருக்கிறாள். அவள் பக்கத்திலே இன்னொரு தாயினுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறது. இவளுடைய பிள்ளையும் அவள் பக்கத்திலே பிரேதமாய் இருக்கிறது. அந்த தாய் முழித்து பார்க்கிறாள். பிள்ளை இறந்து கிடக்கிறது. எப்படி இறந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் உற்று உற்று பார்க்கிறாள் பிள்ளையை. கலக்கத்தோடு உற்று உற்று பார்க்கும்பொழுது அது தன் பிள்ளை இல்லை என்பதை அவள் உணர்கிறாள். அவள் இன்னொருத்தி கொன்ற தாயினுடைய கரத்தில் உள்ள பிள்ளையை பார்த்தால் அதுதான் தன்னுடையது என்று சொல்லி அவளுக்கு விளங்குகிறது. ஆகவே உயிரோடு இருக்கிற பிள்ளைக்காக அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய தாய் போராடுகிறாள். ஆனால் பிள்ளையை கொன்று, தூக்கத்திலே பிள்ளையை கொன்ற அந்த தாய் அந்த பிள்ளையை கொடுக்க மறுக்கிறாள். இந்த வழக்கு ராஜாவிடத்திலே போகிறது. இது ஒரு பெரிய உலகமகா ஒரு பெரிய வழக்கு. எல்லா புத்தகங்களிலும் கூட நன்னெறி நூல்களிலே இந்த வழக்கை குறித்ததான காரியங்கள், அதனுடைய தீர்ப்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வேதத்திலிருந்து தான் அது மற்ற புத்தகங்களிலும் அது காணப்படுகிறது. சாலமோன், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் முதலில் ராஜாவான முதலில் இந்த வழக்கு தான் சாலமோனுக்கு முன்பதாக வருகிறது. 2 ஸ்திரீகள் ராஜாவின் முன்பதாக வழக்காடுகிறார்கள். ராஜா பார்க்கிறான், 2 பேரும் ஒரு பிள்ளையை வைத்து வாதாடுகிறார்கள். ராஜாவுக்கு தெரியாது இது யாருடைய பிள்ளை என்று. 2 தாய்கள் வாதாடுகிறார்கள். எல்லோரும் பார்க்கிறார்கள், வேடிக்கை தான் பார்க்கிறார்கள். ஆனால் சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானம் இருந்தது. தேவன் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார். அந்த ஞானத்தோடு அவனுடைய முதல் அந்த விசாரிப்பின் தீர்ப்பானது பயங்கரமாய் இருக்கிறது. தீர்ப்பு பார்த்தால் பயங்கரமாய் இருக்கிறது, முடிவு பார்த்தால் சந்தோஷமாய் இருக்கிறது. சொல்லுகிறான், தன் பக்கத்தில் இருந்த சேவகனை பார்த்து, உயிரோடு இருக்கும் அந்த பிள்ளையை வாங்கி அதை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். இது ஒரு தீர்ப்பா என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ராஜாவுக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? ஓ, இவரை ராஜாவாக்குனது சரியில்லை போல இருக்கெல்லாம் நினைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு நடந்த காரியத்தை பார்க்கும்பொழுது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த தேவ ஞானம் சாலமோனிடத்திலிருந்து விளங்குகிறது. அது உலகமே அறிந்து கொள்ளும்படியாக வியப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தாய், அந்த பிள்ளை, எந்த பிள்ளை உயிரோடு இருக்கோ அதனுடைய தாய், அவளுடைய வயிறும் குடலும் அதற்காக துடித்ததினாலே அவள் சொன்னாலாம், ஐயோ ராஜா, உயிரோடு இருக்கக்கூடிய பிள்ளையை கொல்ல வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடும். ஆனால் தூக்கத்திலே புரண்டு படுத்து தன் குழந்தையே கொன்ற அந்த தாய் அவள் சொல்லுகிறாள், வேண்டாம் ராஜா, அவளுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2ஆக பிளந்து விடும். பாருங்களேன், தன் குழந்தையை கொன்றது மாத்திரமல்ல, இன்னொருத்தினுடைய பிள்ளையையும் கொல்லும்படியாக அந்த தாயினுடைய மனநிலைமையை பாருங்க, எவ்வளவு கொடூரமாய் இருக்கும். இரக்கமே இல்லை. தன் பிள்ளையை கொன்றுவிட்டோமே என்றதான அந்த மன வருத்தமும் இல்லை, கலக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அடுத்த பிள்ளையை சொந்தம் கொண்டாடுறோமே என்ற ஒரு பயமும் இல்லை.
அதுவும் ராஜா முன்னால வந்து வழக்காடுறோமே என்ற பயமும் இல்லை. அதற்கு பிற்பாடு அந்த குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது, கொன்று போடுங்கள் என்று சொல்லும்போது அந்த தாயினுடைய அந்த இறக்க குணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளைக்கு இறங்காமல் தன் பிள்ளையினுடைய மரணத்திலும் அவள் கலங்கலை, அடுத்த பிள்ளையும் சாகடிக்கிறதுக்கும் தயாரா இருக்கா. ஆனால் ராஜாவுடைய தீர்ப்பு வருகிறது, இந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம், யார் கொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் அவகிட்ட கொடுத்துருங்க, அதுதான் அவருடைய பிள்ளை, அது அவனுடைய பிள்ளை, இவளை தூக்கி உள்ள போடுங்கன்ற மாதிரி தான் மாறி, இவள் அவளுடைய தாய் அல்ல என்று அந்த தீர்ப்பு முதல்ல கொடூரமாய் இருந்தது, பிளந்து போடுங்கள் என்று சொல்லி. அதற்கு பிற்பாடு ராஜா கொடுத்த அந்த தீர்ப்பு உலகம் வியக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததற்கு காரணம் கர்த்தருடைய. இப்ப பாருங்க, தாய் இரக்கமற்றவளாய் இருந்தாலும், ஒரு தாய் இரக்கமற்ற, தன் பிள்ளைக்கும் இரக்கமில்லை, மற்ற பிள்ளைக்கும் இரக்கமில்லை. இன்னொரு தாய் இரக்கமுள்ளவளாய் இருக்கிறாள், அவளுக்கு தெரிகிறது தன் பிள்ளை தான் என்று சொல்லி, ஆகவே எங்க இருந்தாலும் அது உயிரோடு இருக்கட்டும் அவன் நினைக்கிறான். ஆனால் இதைவிட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, எந்த ஒரு தாயும் பிள்ளையை உருவாக்க முடியாது, அல்லது எந்த ஒரு தகப்பனும் பிள்ளையை உருவாக்க முடியாது, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா ஏசாயா 44:21 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 44:21 வாசிப்போம் நாம் எல்லாரும். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, தாய் மறந்து விடுவாள் அல்லது இரக்கமற்றவளாய் இருப்பாள். இன்றைய சூழ்நிலையில கூட எத்தனையோ தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன், பிள்ளைகளை வெறுத்து விடுவதை போல இருக்கிறார்கள், வெறுத்தும் இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள், வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏதேதோ பிரச்சனைகளினாலே, உலக பிரகாரமான காரியங்களினாலே விரோதங்கள் தாய்க்கும் மகளுக்குள்ளும் காணப்படுகிறது. நான் உன்னை தலைமொழிகிட்டேன்னு சொல்லக்கூடிய தாய்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் இவரை பார்க்கும்போது, தேவனை பார்க்கும்போது அவர் சொல்றார், நான் உன்னை உருவாக்கினேன், அதனால் நீ என்னால் மறக்கப்படுவது. தாய் நம்மை உருவாக்கவில்லை, தகப்பன் நம்மை உருவாக்கவில்லை, அவர்கள் இருவரும் சேர்ந்தும் கூட நம்மை உருவாக்கவில்லை. காரணம், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நமக்கு பெயரை வைத்திருக்கிறாராம் தேவன். பிரசங்கி 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். பிரசங்கி, எக்லெசியஸ் சாப்டர் 6 verse 10, பிரசங்கி 6:10 வாசிக்கலாம். இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனாலே கூடாது. இந்த முதல்ல இருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க, இருக்கிறவன் எவனும், இருக்கிறவன் எவனும். இப்ப பர்சன் இருக்கிற எல்லாரும், அல்லது இப்ப இருக்கிறவங்களே அப்படின்னா கடந்து போனவங்களும் அப்படிதான். இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். தாய்க்கோ தகப்பனுக்கோ தெரியாது உள்ள இருக்கிறதே ஆனா பெண்ணா, பலவிதமான யூகங்கள் இருக்கும். இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படின்ட்டு யூகங்கள் இருக்கும். இல்லை இப்போ விஞ்ஞானத்தினாலே ஸ்கேன் எல்லாம் பண்ணி கூட பார்க்கலாம், அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பெயர் கூட சூஸ் பண்ணி வைக்கலாம், ஆணா பிறந்தா இதை வைக்கணும், பெண்ணா பிறந்தா இதை வைக்கணும்ன்ட்டு. ஆனால் நாம் வைக்கிற பேர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆனதான் நாம் வைக்கிறோன்றத நம்ம மறந்துடும். ஏனென்றால் இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன்.
மனுஷனுக்கு அவன் தோன்றும் முன்னமே பெயரை வைத்திருக்கிறான். அப்ப நான் 1966 ஆண்டு ஏப்ரல் 1 நான் பிறந்தேன். நான் எப்பொழுது என் தாயின் கர்ப்பத்தில் நான் உள்ளே வந்தேன் என்று எனக்கு தெரியாது. அவர்களுக்கும் கூட அந்த நாள் தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கருவிலே, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பெயரை சொல்லி அழைத்தவராம். தோன்றும் முன்னமே அவன் தோன்றும் முன்னமே பெயரிட்டு இருக்கிறாராம். அப்படி என்று சொன்னால் நான் 1966 நான் பிறந்து 1 மாசமோ 2 மாசமோ இல்லை 3 மாதமோ கழித்து எனக்கு பெயரை வைத்திருந்தாலும் நான் 1966 ஏப்ரல் மாதத்தில் இல்லை மே மாசத்துல எனக்கு பெயரை வைத்தார்கள் என்று நான் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது தோன்றும் முன்னமே. தோன்றும் முன்னேன்னா எது தோன்றும் முன்னே? அதை தான் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:4 நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, எபிஷியன்ஸ் chapter 1 verse 4 to 6, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். செங்கி சொன்றார் தோன்றும் முன்னே. தோன்றும் முன்னே எது தோன்றும் முன்னே? இங்க பவுல் சொல்லுகிறார் உலக தோற்றத்திற்கு முன்னே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் ஆதி, உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களுடைய பெயர் அங்கே, இந்த உலகம் தோன்றாததற்கு முன்பே உங்க பெயர் அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஜெபகுமாரியுடைய பெயர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ராஜேஷனுடைய பெயர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, விஜயம்மா பெயர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது பார்க்க போகிறீர்களோ, உங்கள் எல்லாருடைய பெயரும் நீங்கள் பிறந்த கொஞ்ச நாள் பொறுத்து வைத்தது அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்த தேவன் அப்பொழுதே நமக்கு பெயரை எல்லாம் நாம் ஆணாய் பிறக்க வேண்டும் அல்லது பெண்ணாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது இரண்டும் இல்லாதவர்களை போலவும் கூட சில பேர் பிறந்திருக்கிறார்கள் அல்லவா, அப்படி பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டபடியே அவருக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இப்படி முன்குறித்திருக்கிற தேவன் தான் சொல்லுகிறார், உலக பிரகாரமான தாய் இரக்கமுள்ளவளாயிருந்தாலும் இரக்கமற்றவளாயிருந்தாலும் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. இரக்கமில்லாத தாயும் கொன்று போடுங்கள் என்று சொன்னால், இரக்கமுள்ள தாய் தன் பிள்ளை தான், ஆனால் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவகிட்டையாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு தன் பிள்ளை விட்டு கொடுக்க அவள் தயாராகிவிட்டாள். ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை யாருக்காகவும் அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. யாருக்காகவும் எதற்காகவும் அவர் நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. நாம் அவரை விட்டு விலகி போனாதான் அவர் நம்மளை விடுறவர் அல்ல. நாம செய்யற பாவங்கள் தான், சில நேரத்தில் அக்கிரமங்கள் தான், அவருக்கு விரோதமான காரியங்கள் தான், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான், அவர் அருவருக்கிற காரியங்கள் தான் நம்மை அவருக்கு தூரப்படுத்துகிறதை ஒழிய
அப்படி இருந்தாலும் கூட, தூரம் இருந்தாலும் கூட நாம் நினைவாகத்தான் அவர் இருக்கிறார். அதனால்தான் எவ்வளவோ தூரம் விலகி போய்விட்ட மானிடத்தை மீட்க தாமே வார்த்தையாக இயேசு என்று இந்த பூமியிலே கடந்து வந்து அந்த பாவத்திற்கு பரிகாரமாக தன்னையே பலியாக்கி நம்ம எல்லாம் மீட்டிருக்கிறார். இப்படி செய்தவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. நீங்க யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, என்னை மறந்துட்டாங்க, என்னை வீட்டில் ஒரு பொருட்டா என்னை நினைக்கிறதே இல்லை, என்னை மறந்துட்டாங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆனாலும் யாரும் என்கிட்ட பேசுறதில்லை, என்னை மறந்துட்டாங்க, உறவுகள் எல்லாம் இருக்காங்க ஆனாலும் என்னை மறந்துட்டாங்க, நண்பர்கள் இருக்காங்க மறந்துட்டாங்க, பணம் இருக்கும்போது என் தேடி வந்தவங்க இப்ப இல்லைன்னும் போது மறந்துட்டாங்க. நிறைய காரணங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். மனுஷ அன்புக்காக நாம் ஏங்கிக் கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாய் தன் பாலகனை மறந்தால், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவர்கள் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை என்றவர். இவ்வளவு நல்ல தேவன் அல்லவா, இவ்வளவு நல்ல தேவன், இவ்வளவு நல்ல தேவன். தாயினும் மேலாக நம்மேல் அன்பு வைத்து, தகப்பனும் மேலாக நம்மை தாங்கி சுமந்து அன்றாடம் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். தாய் இறங்கவில்லையே, என் தாய் எனக்காக எதுவும் செய்யவில்லையே, என் தாய் என்னோடு பேசவில்லையே, என் தாயே என்னை தூஷிக்கிறாளே, என் தாயே எனக்கு விரோதமாய் நிற்கிறாளே என்று சொல்லி மனம் விரும்பி காணப்படக்கூடிய உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. உறவுகள் மறந்து விட்டார்களே என்று சொல்லுகிறாயா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறக்கவில்லை. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் ஒரு நாளும் மறப்பதில்லை. காரணம், உனக்காக இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உருவாக்குவதற்கு முன்னமே, தோன்றுவதற்கு முன்னமே, சிருஷ்டிப்பதற்கு முன்னமே உன் பெயரை நான் அறிந்திருக்கிறேன், பெயரை நான் அறிந்திருக்கிறேன். நீ எப்பொழுது, எங்கு, யார் மூலமாய் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்ற அந்த முன்னறிப்போடு கூட நான் தான் செயல்படுத்தினேன், செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறேன். இருக்கிறவன் அவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான், கடந்து சென்றவனும் அப்படித்தான் பெயரிடப்பட்டிருக்கின்றான். இனிமேல் வரப்போகிறவர்களுக்கும் கூட அவர்தான் பெயரை வைத்திருக்கின்றார். புதிதாய் நாம் ஒன்றும் செய்ய போவதில்லை, எல்லாம் அவருடைய கரத்தின் கீழ், அவருடைய கரத்தின் கீழ். உலக தோற்றத்திற்கு முன்பே நாம் யார் என்பதை, எப்படிப்பட்டவர்கள் என்பதை, என்ன செய்வோம் என்பதை, எங்கு இருப்போம் என்பதை, யார் மூலமாக இந்த பூமிக்குள்ளே நாம் கடந்து வருவோம் என்பதை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, மறப்பதில்லை. நான் இருந்த வரையிலும் என் தாய் என்னை மறக்கவில்லை என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு என் தாய் இல்லை, அவர்கள் இலைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போய்விட்டார். இன்றைக்கு அவர்களை குறித்து நினைப்பே அவர்களுக்கு இருக்கா. நாமும் கூட தூங்குகிற நேரத்திலே நமக்கு எந்த நினைப்பு, அயர்ந்த தூக்கத்திலே இருக்கும் பொழுது எந்த நினைப்பும் இருக்கா. விழித்து கொண்டு இருக்கும்போது தான் பிள்ளைகள் இது அது என்று நாம் நினைவில் வைத்து கரிசனையோடு கூட நாம் நடந்து கொள்ள முடியும். ஆனால் அயர்ந்த உறக்கத்திலே ஒன்றும் நமக்கு தெரியாது. ஒரு தாய் புரண்டு படுத்து குழந்தை சாகக்கூடிய அளவுக்கு அவருடைய நித்திரை இருந்திருக்கிறது.
ஆனா பாருங்க, உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டு பெயரை வைத்த தேவன் இப்போ உலகம் தோன்றினது என்று தெரியாது. பல கணக்குகள் உண்டு. நான் பிறந்து 1966 கிறிஸ்து பிறந்த பிற்பாடு 1966 ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே நான் பிறந்து, இன்றைக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதி உங்களோடு கூட இந்த 2025 நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு 59 ஆண்டுகள் முடிந்து 60க்குள்ளே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய தாசர்கள் மூலமாக இதை எழுதி வைத்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு, இந்த உலகமே இல்லை, இந்த உலகத்துல நான் வர்றதுக்கு முன்னால நான் இருக்கேன், இந்த உலகமே இல்லை. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாராம் கிறிஸ்துவின் மூலமா. அப்ப கிறிஸ்துவும் கூட 2000 வருஷத்துக்கு முன்ன வரல, அவரும் அந்த உலக தோற்றத்திற்கு முன்பே. தேவன் பிதாவும் அவர்தான், குமாரனும் அவர்தான், பரிசுத்தாவும் அவர்தான், வார்த்தையும் அவர்தான், வல்லமையும் அவர்தான். எல்லாவற்றிலும் எல்லாம் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் ஒமேகாவும் எல்லாம் அவர்தான். அவருக்குள்ளே நம்மை தெரிந்து முன்குறித்து, ஒருவேளை இந்த உலகம் தோன்றி ஒரு 6000 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோமே, அப்ப 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அங்கே அவரோடு கூட இருந்திருக்கிறேன். நான் 1900 கிறிஸ்து பிறந்து பிற்பாடு 1966 என்னை இந்த பூமியில திரு காப்ரியல் அவர்களுக்கும் திருமதி ஆஞ்சலின் மேரி அவர்களுக்கும் இந்த பூமியில ஒரு மகனாய் நான் கடந்து வருவதற்கு அவர்கள் மூலமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போது அவர்கள் இருவரும் இல்லை, ஆனாலும் என் தேவன் என்னை மறக்கவில்லை. அவர்கள் இருவரும் இல்லை என்னை நினைப்பதற்கு. அவர்களை மறந்து அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தேவன் என்னை மறக்காமல் இன்று வரையிலும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படித்தான் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவேன் என்பது. நம் ஒவ்வொருவரையும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. இருக்கும்போது மாத்திரம் அல்ல, இளைப்பாறிக் கொண்டிருக்காங்களே அவங்களையும் மறக்கிற தேவன் அல்ல. எக்காலம் ஊதப்படும் போது முதலாவது அவர்களைத்தான் அவர் எழுப்புவார், மறக்கிற தேவன் அல்ல. அவருக்குள் இருந்து யார் மரித்தார்கள் அவர்களை எழுப்புவார், மறக்கிற தேவன் அல்ல. இருக்கிறவர்களையும் அவர் எழுப்புவார், மறக்கிற தேவன் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் சர்வலோக அதிபதி. வானம் அவரது சிங்காசனம், இந்த பூமி அவரது பாதப்படியாய் விளங்க மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீதம். எலோஹீம் எங்கும் நிறைந்திருக்கிறவர். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நாமத்திற்கு, இந்த நாமத்தின் பெருக்கத்திற்கு அளவே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்திருக்கிற எலோஹீம் நம்முடைய தகப்பனாய், தாயாய், எல்லாவற்றிலும் எல்லாமாய் அவர் இருக்கிறார். நம்மளை மறக்கவில்லை, எப்பொழுதும் மறக்க மாட்டார். இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனாலும் மறக்க மாட்டார், அந்த பூமியிலே இருந்தாலும் மறக்க மாட்டார். நாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும். அதை நாம் மறந்து விடாமல் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த 7வது மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏனென்றால் இந்த 7வது மாதத்தின் இந்த முதல் நாளில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் கொடுக்கிறார். இந்த மாதத்திற்கு மாத்திரம் அல்ல, இது என்னாலும் நித்தியம் வரையிலும். இப்போது நாம் உயிரோடு இருந்தாலும் அல்லது வருகை பின்னும் என்றால் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை மறக்க மாட்டார். நாமும் அவரை மறவாமல் பற்றி கொண்டு, அவரை இறுக பற்றி கொண்டு, இறுக பிடித்து கொண்டு, அவரோடு கூட ஒன்றர கலந்து அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்ந்து ஆத்துமாக்களை அவர் அண்டையிலே கொண்டு வரக்கூடிய பாத்திரங்களாக
நாம் காணப்பட்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த 7வது மாதத்தின் எல்லா விதமான ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் என்னையும் சபையில் உள்ள எல்லோரையும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். முதல் நாளிலே கர்த்தருக்கென்று விசேஷமாக காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் உங்கள் காணிக்கைகளை ஜிபே மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.